ஆனா கல்யாணம் ஆயிட்டு ஃபர்ஸ்ட் வருஷம் நம்ம கொண்டாட போறோம். ஒரு எப்படி சொல்றதுன்னா அதுதான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். அதுதான் நம்ம 2 பேரும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் ஃபெஸ்டிவல். அது வந்து கணவன் மனைவி ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஃபெஸ்டிவல் அதான் கொண்டாடுறீங்க. சரிங்களா? அதனால நான் நினைக்கிறேன் அப்படி பஞ்சாயத்து நினைக்கிறேன். அதை சொல்லு முதல்ல. அதனால நீங்க நினைக்கிறீங்க நீங்க கொண்டாடி இருக்கீங்களா? இல்ல நம்ம கல்யாணம் ஆகலையா? ஆஹா, கல்யாணம் ஆகாததுக்கு முன்னே எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்டா பொண்ணு வீட்டுல போய் இதெல்லாம் கேட்கணும். தளத்தி வாழ்க்கை என்ன செய்வாங்க? அதுக்கு என்ன எப்பவும் போல ஸ்வீட்டு அப்புறம் முறுக்கு மறக்கு அந்த முறுக்கு மறக்கு இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? அதான் இம்பார்ட்டன்ட். முறுக்கு மறக்கு எல்லாம் அந்த ஜாமா மளிகை ஜாமா அதெல்லாம் வாங்கி கொண்டு மளிகை ஜாமான் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் பணமும் கொடுத்து நம்ம வீட்டுல உள்ள தேவதைகளை அங்க விட்டு பத்திரமா பாத்துக்க சொல்ற மாதிரி. அதாவது வந்து பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி வர பொண்ணு பத்திரமா பாத்துக்கணும். இதெல்லாம் செய்யணும் பொண்ணு வீட்டுக்காரங்க. அப்படித்தானே பையங்க ஆசைப்படுறாங்க. நான் சொன்னதை சொல்லுங்க என்ன அவசியம். நீ சொன்னதை நான் சொல்லவா? சொல்லுங்க. நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்காப்புல. சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்த்து டக்குன்னு கொடுத்துருக்க. சரியா? மகிழ்ச்சி. நன்றி.